some wounds don't bleed, just like love. ரெகுலராக ஹெட் பெயினுக்கு வாங்குறாரு, ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு. அது பெயின் கில்லர் டெய்லி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், போய் டாக்டர் செக் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அவர் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டு போயிடுறாரு. என்ன ரோஹித் இன்னும் காணசி, கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒர்க் விஷயமா வெளியிருந்திருக்கேன். என்னாச்சு? எப்போ வருவீங்க? நாளைக்கு மார்னிங். என்னாச்சுன்னு சொல்றீங்க கொஞ்சம்? சரி, ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. அவிதா, சாப்பிடலாமா? அத்தை, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏப்பா, தங்களுக்கு என்னாச்சு? அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா? இதெல்லாம் எதுக்கு போய் யோசனை பண்ணிட்டு இருக்கிற? நாங்க இருக்கோம்ல, நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? நாங்க இருக்கும்போது அடுத்துக்கிட்ட சாமி, இதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்கணுமா? என்ன எப்படி பண்றீங்க ரெண்டு பேரும்? பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். சரிவா, போய் சாப்பிடலாம். இப்ப நீ வர்றையா, நான் போய் மாமா கூப்பிடவா? ஏன் மூஞ்சி தொங்க போட்டு கோண்டியம்னே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாமா. அது கொஞ்சம் 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 ஊத்தும், கொஞ்சமா. ஆவீரா, மாமா. பிரச்சனை படாத, ಅಲ್ಲಿ ಹೇಳಿ சாப்பிடுமணி. சரிங்க மாமா. மாமா, ஏன்னா ஒரு மாதிரியாவே இருக்கிறா. அவளுக்கு அங்கே போய் அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சாட்டு இருக்குது. சரி, இங்கதானே இருக்கிறான், பாத்துக்கலாம் மேடம். நாம சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுவோம். காலை நேரத்துல வேலைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. சரி, ஒதுக்கு முரளி நேரத்தில் எழுப்பி விடுவோம்.
ஆகுறாங்கம்மா. ஏப்பா வந்தோடனே அவளை கேக்குறேன். நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தா பேசிட்டு எங்க இருக்கேன்னு கேட்டா. அந்த நைட் நைட் இருக்கேன்னு சொன்னது கட் பண்ணிட்டா. நைட்டு நான் கூப்பிடுறப்போ ஒரு மாதிரியா இருந்தா. அப்புறம் என்னமாச்சு, நைட் சாப்பிட்டாலே இல்லையா அவ? சாப்பிட்டாப்பா, மாமா கூப்பிடுறேன்னு சொன்னா வந்து சாப்பிட்டு போயிட்டான். சரிப்பா, எங்க? கோயிலுக்கு போறேன்னு சொன்னா அதாவது கோயிலுக்கு இருப்பான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரிங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு, என்னாச்சுன்னு. நேற்று உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தேன். எங்க? அதுவா, நேற்று வந்து என் ஃப்ரெண்டு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறதுக்காக டிஷர்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தானா, நானும் போயிருந்தேன். அப்போ தான் பார்த்தேன். ஃப்ரெண்டா? யாரு? நானும் அஜு ஸ்கூல் படிக்கும்போது இருந்து ஃப்ரெண்ட். அவனும் இப்போ காலேஜுக்காக என்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தான். நானும் போயிருந்தேன்னா அவனுக்கு லீவ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நைட் ட்ராப் பண்ணிட்டு அவன் போயிட்டான். சரி, அன்பனி எங்க பார்த்த? நாங்கள் 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் சம்மந்தமே இல்லாமல் 2 டீ வாங்கினாரு. அதில் 2 டீ வாங்கினார்ல, அதில் ஒரு 2 டீயுமே குடிச்சிருந்தா இருக்கும்ல. ஆனால் 1 தான் குடிச்சாரு. அதனால வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவர் போயிட்டு மெடிக்கல் ஷாப் போனார். போயிட்டு அவர்கிட்ட டேப்லெட் வாங்கினார் மெடிக்கல் ஷாப்பில். எனக்கும் அதே டவுட்டு தான். நானும் போய் மெடிக்கல் ஷாப் கார்கிட்ட கேட்டேன், எதுக்கு அந்த டேப்லெட் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஹெட்டேக் டேப்லெட் வாங்கினேன் அப்படின்னு. அதிகமாக இவர் வந்து பெயின் கில்லர் எடுத்துகிட்டே இருக்கனால அவர் வந்து சொன்னார், பெயின் கில்லர்லாம் எடுக்கக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ண சொன்னாராம். ஆனால் இவர் அதுக்கும் பேசாமல் போயிட்டாராமா. இதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். இப்போ அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வா போகலாம். நான் இப்போ ரெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, போ. எனக்கு தெரிஞ்சாகணும், உங்க ஃப்ரெண்டுக்கு என்னதாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? அவனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்க ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? அவனுக்கு உடம்பு சரியில்லை நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். நானே அவனை அப்பப்பா தான் பாக்குறேன். நேத்து நடந்தது மட்டும் கேட்கலாம். அப்படி அவர் லைஃப்ல என்னதான் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்காரு. நேத்து மெடிக்கலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கூட எனக்கு இன்னொரு விஷயம் கிடைச்சது. என்ன அது? இருங்க.